சர்க்கம் 29. காட்டிற்கு அழைத்து போகும்படி சீதை மன்றாடுதல். ராமனுடைய உரையை கேட்ட சீதை மிகவும் மனவேதனை அடைந்து கண்ணீர் பெருக மெலிந்த குரலில் இவ்வாறு கூறினாள். காட்டில் வசிப்பதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றன என்று தாங்கள் கூறியது அனைத்தும் தாங்கள் என்மேல் கொண்டுள்ள பேரன்பினால் சாதகமாகவே இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மான்கள், சிங்கங்கள், யானைகள், புலிகள், சரபங்கள், கவரிமான்கள், கருமையான மான்கள் மற்றும் காட்டில் உலவும் மற்ற விலங்குகள் அனைத்தும் இதற்கு முன் பார்த்திராத பராக்கிரம பொலிவுள்ள தங்களை பார்த்தவுடனேயே திரும்பி போய்விடும். அச்சம் கொள்ள வேண்டிய இடத்தில் எல்லோரும் அச்சப்படுவார்கள் தானே. ராமா, பெற்றோர்களின் கட்டளைப்படி தங்களுடன் நானும் செல்லத்தான் வேண்டும். தங்களை பிரிந்திருக்க நேருமையானால் இப்போதே உயிரை விட்டுவிட வேண்டியதுதான். நண்பரே, நான் தங்களுடனேயே இருந்தால் தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் கூட தன் வலிமை கொழுப்பினால் என்னை தாக்குவதற்கு துணிய மாட்டான். ராமனே, ஒரு நற்குல பெண்மணி தன் கணவரை விட்டு பிரிய நேர்ந்தால் உயிரை தாங்கிக் கொண்டிருக்க மாட்டாள் என்று தாங்களே எனக்கு விளக்கமாக கூறியிருக்கிறீர்கள். பேரறிவாளரே, காட்டில் வசிப்பது மிகவும் துக்ககரமானது என்று தாங்கள் கூறியது சரியானதாகவே இருக்கட்டும். முன்னர் நான் என் தந்தையின் வீட்டில் இருந்தபோது இந்த பெண் ஒரு சந்தர்ப்பத்தில் அவசியம் காட்டில் வசிக்கப் போகிறாள் என்று நான்மறையாளர் சொல்ல கேட்டிருக்கிறேன். மகாபலம் கொண்டவரே, ஜோதிட நூல் வல்லுநர்களான அந்தணர்கள் வாயிலாக இத்தகைய சொற்களை கேட்டு வனவாசத்தில் உற்சாகமுடையவளாக நான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன். அது என்னால் விதிப்பயனாய் அனுபவிக்கப்பட வேண்டியதல்லவோ. அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? ஆகவே ஜாதக ரீதியாக வனவாசம் செய்ய வேண்டிய நான் கணவரான தங்களுடனே அங்கே வருவேன். அந்தணர்களுடைய வாக்கு உண்மையாகட்டும். அதற்கேற்ற காலமும் வந்துவிட்டது. தங்களுடன் செல்வதன் மூலம் வினை பயனை அனுபவித்ததாகவும் ஆகிவிடும். வீரரே, வனவாசத்தில் ஆபத்துகள் பலவிதமாக வந்து சேரும் என்பதை நான் அறிவேன். ஆனால் ஐம்பொறிகளையும் மனத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்காதவர்களுக்குத்தான் ஆபத்துகள் வரும். நான் என் தந்தையின் இல்லத்தில் கன்னிகையாக இருந்த போதே சாதுக்களின் நெறியை கடைபிடித்து பிச்சையேற்று காலம் கழிக்கும் ஒரு மாது என் அன்னையின் எதிரிலேயே எனக்கு வனவாசம் உண்டு என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். விவாகமாகி அயோத்திக்கு வந்த பின்னர் நாம் காட்டிற்கு சென்று சில காலம் ஏகாந்தமாக காலம் கழிப்போம் என்று நான் வேண்டிக் கொண்ட போதெல்லாம் தாங்கள் அதற்கு சம்மதித்திருக்கிறீர்கள். ராகவனே, தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். காட்டிற்கு போவதற்கு முன்பே தங்களிடம் அனுமதி பெற்றுவிட்டேன். காட்டில் வாழப்போகும் சூரராகிய தங்களுக்கு பாத சேவை செய்வதுதான் எனக்கு பிடித்த விஷயம். தூய சிந்தை உடையவரே, பேரன்பின் காரணமாக கணவராகிய தங்களை பின்பற்றி செல்வதன் மூலம் நான் குற்றமற்றவளாக ஆவேன். கணவர் தாங்கள் தான் என் தெய்வம். கடுமையான நோன்புகளை கடைபிடிக்கும் அந்தணர்கள் தங்களையே பின்பற்றுவதால் பரலோகத்திலும் எனக்கு நன்மை ஏற்படும். தங்களுடன் கூடவே இருப்பேன் என்று புண்ணியமான வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பதாக கூற கேட்டிருக்கிறேன். இவ்வுலகில் ஒரு பெண் பெற்றோர்களால் தன் குல ஆச்சாரப்படி எவருக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டாளோ அவள் உயிர் நீங்கிய பின்னரும் அவனுடையவளே. இத்தகைய காரணங்களால் நான் தங்களுடைய மனைவி, நல்லொழுக்கம் உடையவள், கற்பை காப்பாற்றுபவள். அப்படி இருக்கும்போது எந்த காரணத்தால் என்னை அழைத்து போவதற்கு தாங்கள் திருவுள்ளம் கொள்ளாதிருக்கிறீர்கள்? காக்குத்தரே, நான் தங்கள் அடியாள், கற்புடையவள், இரங்கத்தக்க நிலையில் இருப்பவள், சுக துக்கங்களை சமமாக பகிர்ந்து கொள்பவள், இன்பம் துன்பம் இரண்டையும் ஒரே மாதிரியாக பார்ப்பவள். அப்படிப்பட்ட என்னை தாங்கள் அழைத்து போக வேண்டும். மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் என்னை காட்டிற்கு அழைத்து போக விரும்பாத பட்சத்தில் உயிரை போக்கிக் கொள்வதற்காக விஷம், நெருப்பு அல்லது தண்ணீர் இவைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு ஆளாகி விடுவேன். இவ்வாறாக பலவிதமாக காட்டிற்கு போவது குறித்து அவள் அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டாள். ஆனால் பெருந்தோழரான அவர் ராமன் மனித சஞ்சாரமற்ற காட்டிற்கு அழைத்து செல்வதற்கு உடன்படவில்லை. இவ்வாறு சொல்லிவிட்டு தன் கண்களில் இருந்து பெருகி வரும் வெம்மையான கண்ணீர் பெருக்கினால் பூமியை நனைத்து கொண்டு மிக்க சோகத்தில் ஆழ்ந்து நின்றாள். மனோதைரியம் கொண்ட அவர் அப்போது காட்டிற்கு போகும் அந்த எண்ணத்தில் இருந்து அவளை மாற்றுவதற்காக பெரும் சினத்தில் மூழ்கியிருக்கும் வைதேகியை பல வகையிலும் ஆறுதல் கூறி அமைதிப்படுத்த முயன்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 29வது சர்க்கம் முற்றிற்று.